कामाक्षी देवी की जय। ओम श्रीमात्रे नमः। स्तुति सदकम् 56வது श्लोकम्। परा विद्या हृत्याश्रित मदन विद्या मरकत प्रपानीला लीला परवशित शूलायुतमनाका तमपूरं दूरं चरणनद पौरन्तरपुरी मृगाक्षी कामाक्षी कमलतरलाक्षी नयतु मे। परा विद्या हृद्या श्रितमदन विद्या मरकत प्रपानीला लीला परवशित शूलायुतमनाका तमपूरं दूरं चरणनद पौरन्तरपुरी मृगाक्षी कामाक्षी कमलतरलाक्षी नयतु मे। அம்பாள் ஹிருதயத்துல காமக்கலை அம்பாள் தக்க பூரணமா நிறைஞ்சு. காமாட்சி மன்மதனை உயிர்ப்பித்தவள், அதனால காமக்கலை அவளோட இருப்பிடம் அது. இந்த காமக்கலை தன்னுடைய ஹிருதயத்தில் முழுவதுமாக நிரம்ப பெற்றவள், தன் மனத்தாலேயே உணர்ந்தவள். ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணி, சிறந்த ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணி. ஸ்ரீ வித்யா மந்திரம் பஞ்சதசாட்சரி கஏஇலஹ்ரீம் அசக்கஹலஹ்ரீம் சக்கலஹ்ரீம் அப்படின்னு 15 மந்திர ஸ்வரூபங்கள். இதுல காதி வித்யா ஹாதி வித்யான்னு உண்டு. இதுல மன்மதனோட வித்தை. ஏன்னா மன்மதனை உஜ்ஜீவனம் செய்தவள் அம்பாள், அதனால் மன்மதனால் தொழப்பட்டதுனால அந்த காதி வித்யா மிகவும் சிறப்பு வாய்ந்த வித்தைகளில் காதி வித்யா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்போ ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணியாக விளங்குகின்றவள். மரகத மணியோட காந்தி அப்படி நீல நிறம், கரிய நிறம், கருமையும் நீலமும் கலந்த நிறத்தை அந்த உடையவள். ஒளி பரமசிவனார் சூலாயுதம் மனாகா, சூலாயுதம் கொண்டவருடைய மனதை எப்படி தன்னுடைய லீலைகளால் வசியம் செய்தவள். விளையாட்டாக லீலான விளையாட்டு, மனதை விளையாட்டாகவே தன் வசப்படுமாறு செய்தவள். மன்மதனை எரிக்கிற பரமசிவன், அவளை அம்பாள் தன்னோட கண்களால், சந்திர கண்களால உஜ்ஜீவனம் செய்கிறா. அப்படி அந்த விழியால் எரித்த பரமசிவனை தன் விழியாலேயே ஆட்கொண்டு தன் வசப்படுத்தியவள், இடபாகத்தில் அமர்ந்தவள்னு அபிராமி பற்ற சொல்லுவர். அப்பேற்பட்டவள் மானின் விழிகள் மிருகாட்சி காமாட்சி அப்படின்னு சொல்றார். அப்போ கமலதரலாட்சி எப்படிலாம் எத்தனை அட்சி சொல்ற பாருங்க. தேவேந்திர லோக பெண்கள் மானின் விழிகளை போன்ற கண்களை உடைய தேவலோகத்து பெண்களால் தன் பாதங்களில் எப்பொழுதும் வணங்கப்படக்கூடியவள். அவள் எல்லாராலையும் ஹரிபிரமேந்திர சேவிதா, எல்லாராலையும் வணங்கப்படக்கூடியவள். சௌந்தரியலகரியில ஆதிசங்கரர் சொல்றார், அம்பாளோட பாத தூளி எடுத்துதான் பிரம்மன் உலகத்தையே படைக்கிறார், மகாவிஷ்ணு உலகத்தையே காப்பாத்துறார், சிவனார் தன்னோட மேனி பில்லாவும் பூசிக்கிறார் அப்படிங்கிறது இல்ல. இப்ப அம்பாளோட இது விளையாட்டாகவே இதை காப்பாற்றக்கூடியவள் அவள். அப்ப தன்னோட பாதங்களில் வணங்குபவர்களை அந்த பெண்களை கொண்டவள். காற்றில் அசைந்தாடும் தாமரை மலருடைய போல மெல்ல அசைந்து மிளிர்கின்ற விழிகளை கொண்டவள். காமாட்சி என்ன செய்யணுமா? தமபூரம் தூரம் சரணநத பௌரந்தரபுரி அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன சொல்றேன்னா, என்னுடைய மனசுல அஜ்ஞானம் அப்படிங்கிற இருள் மண்டி கிடக்கு புதர் மாதிரி, அதை எல்லாம் தூரமாக விலகி போகும்படி நீ விரட்டி விடுவாய் அப்படின்னு சொல்றார். அம்பாள் காமக்கலை, அந்த காமக்கலாவின் விளக்கம்.
எதுனா காமகலாவின் விளக்கம் என்னன்னா ஊர்த்வ பிந்து ஒன்று, அதன் கீழே ரெட்டை பிந்து, அதற்கும் கீழே ஒரு பிந்து. இது எதை குறிக்கிறதுனா ஈஸ்வரனை குறிக்கும், ஜகத்தை குறிக்கும், ஜீவர்களை குறிக்கும். அப்போ இதுக்கு மூன்றுக்கும் அதிஷ்டானம் சுத்த சைதன்யம் அம்பாள். காமக்கலை அப்படிங்கிறது சிவசக்தி ஐக்கியம், சாமரஸ்யம், இல்லது ஜீவன் பிரம்மம் ஐக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த பிரம்மம் தான் நான் அப்படிங்கிற அனுசந்தானம் தான் காமகலா தியானத்தோட ரகசியமாக பார்க்கப்படுகின்றது. எப்பேற்பட்டவள் அம்பாள் காமக்கலையோடு இருப்பிடம்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது. அடுத்தது 57வது ஸ்லோகம். அகந்தாக்கியாமத்கம் கபலயதி ஹாகந்த ஹரிணி ஹடாசம் வித்ரூபம் அரமகிஷி சஸ்யாங்குரமசௌ கடாட்ச வியாட்சேப பிரகட ஹரிபாஷாண படலைஹி இமாமுச்சைர்வுச்சாடய ஜடிதி காமாட்சி கிருபயா. அகந்தாக்கியாமத்கம் கபலயதி ஹாகந்தஹரிணி ஹடாசம் வித்ரூபம் ஹரமகிஷி சஸ்யாங்குரமசௌ கடாட்ச வியாட்சேப பிரகட ஹரிபாஷான படலைஹி இமாமுச்சைர்வுச்சாடய ஜடிதி காமாட்சி கிருபயா. இப்போ நான் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு பெண்மான் போல எனக்கு மெய்ஞானம் இருக்கு, அந்த முளைப்பயிரையே எப்படி தைரியமாக தின்று விடுகிறது அப்படிங்கிற. யார கேட்கிற? ஹர மகிஷி, ஹரதேவரனுடைய பரமேஸ்வரனுடைய பட்ட மகிஷியே, காமாட்சியே, ராணியே, சம்வித் அப்படிங்கிற ஞானத்தோட வடிவம் அப்படிங்கிற இந்த என்னோட முளை பயிர், அந்த மெய்ஞானத்தை, மெய்ஞானம் அப்படிங்கிற சம்வித்ங்கிற ஞானம், மெய்ஞானம், அதோட முளைப்பயிரை இந்த ஒரு பெண்மான், என்னுடையதான அகந்தை அப்படிங்கிற பிணைமான், அதான் அந்த பெண்மானானது தைரியமாக எப்படி திங்கின்றது. கஷ்டம் கஷ்டம், ஐயோ அப்படிங்கிறார் இவர் தாயே, இந்த பெண்மானை உன் பார்வை அப்படிங்கிற நீல ரத்ன கற்களை என் மேல செலுத்தி உன் கருணை அப்படிங்கிற கண்ணால அதை விரட்டுவாய் அப்படிங்கிற. ஏன்னா அது என்னோட ஞானத்தை திங்கிறதே அது அப்படிங்கிறார். அதனால அதை விரட்டி விடுவாய் நீ. இப்ப பரமேஸ்வரனுடைய பிரியத்துக்கு உகந்த ராணி காமாட்சி, நீ எப்பேற்பட்டவள்? சம்வித் ஞானம், அதான் விகசித்த ஞானம் போன்றவள். அது ஞானம் அவளோட பார்வை பட்டால் தான் நம்ம மனசுல முளை விட்டு வரும். அது மேலும் மேலும் செழித்து வளரணுமா, அப்பதான் எனக்கு மனசுல பரிபக்குவம் வரும். அதனால உன்னோட கடைக்கண் நோக்குகள் என்ற பிரசித்தி பெற்று நெருக்கமாக உன் பார்வையால் வீசப்படுகின்ற இந்திர நீல கற்கள் போன்ற பார்வையை நீ என் மீது செலுத்தி இந்த மானை, இந்த அகங்காரம் அப்படிங்கிற மானை நீ இந்த க்ஷணமே கிருப்பையோடு விரட்டி, அதை அடியோடு விரட்டி ஓட்டுவாயாக அப்படிங்கிற. அப்பதான் எனக்கு ஞானம் வருமா. உன்னோட கடாட்சம்ங்கிற பார்வையை செலுத்தி அந்த அகங்காரம்ங்கிற மானை நீ விரட்டி விடு, அப்பதான் இந்த சம்பித் அப்படிங்கிற ஞான பயிர் எனக்கு செழித்து வளரும் அப்படின்னு சொல்றார் மூக்கர். அடுத்தது 58வது ஸ்லோகம். புதேவா மூகேவா தவ பததி யஸ்மின் க்ஷணமசௌ கடாட்ச காமாட்சி பிரகட ஜடிமட்சோத படிமா கதங்காரம் நாஸ்மை கரமுகுலச்சூட்டால முகுடாக நமோ வாகம் ப்ரூயோர் நமுச்சி
परिपन्ति प्रभृतयः बुधेवा मूकेवा तव पदति यस्मिन् क्षणमसौ कडाक्षः कामाक्षी प्रकट जडिमत् श्रोतपटिमा कथं कारं नास्मै करमुकुलचूटाल मुकुटाः नमो वाकं ब्रूयुर्नमुचि परिपन्ति प्रभृतयः कामाक्षिये புதேவா மூக்கேவா புதேவா புத்திமானானாலும் சரி மூக்க ஊமையானாலும் சரி. ஏன்னா புதேவானா புத்திமான்னா புதன் தான் புத கிரகம். கிரகங்கள்ல புதன் கல்விக்கு அதிபதி. இந்த புதன் யாருக்கு சிறந்து இருக்கோ அவ கல்வியில ரொம்ப சிறந்து விளங்குவா. அதனால தான் புதேவா அதான் புத்திமான் அப்படின்ட்டு. அப்போ எவன் ஒருவன் மீது இந்த ஜடத்தனத்தை அதாவது அஞ்ஞானத்தை அழிக்கும் திறன் உடையது எது? உன்னுடைய கண்கள். அந்த கடாட்சமானது அஸ்மின் க்ஷணம் அசம் க்ஷணப்பொழுது விழுகின்றோ அவன் பொருட்டு என்ன? நமுச்சி பரிபந்தி பிரபிருதயக. நமுச்சியில ஒரு அசுரன், அவனை எதிர்த்து போர் புரிந்து அழித்தவன் யாரு? தேவேந்திரன். அந்த தேவேந்திரன் எதுனா அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த நமுச்சி தனக்கு எந்தவித ஆயுதத்தாலும் அழிவு நேரக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிட்டு இருப்பான். தேவலோகத்துக்கு தேவேந்திரனையே விரட்டிட்டு தேவலோகத்துல ஆட்சி பண்ணுவான். தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி தன்னோட மனைவியா ஆக்கணும்னு பார்க்கும்போது இந்திராணி பகவான்கிட்ட வேண்டி பூஜை பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. தேவேந்திரன் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்? குளத்து கரைக்குள்ள ஏதோ ஒரு தாமரை தண்டோட இதுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா நமுச்சி இங்கே நம்மளை கொண்டுடுவானோட்டோ. அப்போ அவள் பூஜையின் பலனாக இவனுக்கு என்ன ஒரு இந்திரனுக்கு இது கிடைக்கிறதுனா, கடல் நுரையினால செய்யப்பட்ட ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த நமுச்சியை கொன்னுடுறா தேவேந்திரன். அப்போ நமுச்சியை அழித்து எதிர்த்து போர் புரிந்து அவனை அழித்தவனான தேவேந்திரன் முதலானவர்கள் தங்கள் திருவடி முடிகளில் உள்ள கிரீடங்களின் மீது சூட்டிய பூ மொட்டுக்களை போல, அதாவது சூடாமணி போல, சௌந்தரியலகரியில ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், தன்னோட கிரீடங்களுக்கு மேல கைகளை கூப்பி அது எப்படி இருக்கான்னா சூடாமணி போல தங்கள் கைகளை கூப்பி கொண்டிருப்பவர்களாக நமக்க அப்படின்னு வார்த்தைகளை சொல்லி நமஸ்காரம் பண்றாளாம். ஏன் அப்படி இருக்க மாட்டார்கள் அவர்கள்? ஏன்னா உன்னோட இது அப்பேற்பட்டது, உன்னுடைய அஞ்ஞானத்தை அழிக்கும் திறனுடையது, உன்னுடைய கடாட்சத்தோட வீட்சத்தோட மகிமை அவ்வளவு வாய்ந்தது. அப்ப தேவியின் கடாட்சத்தை பெற்றவர்கள் அறிவாளி இல்லாத ஊமையர் யாரா இருந்தாலும் அவளுக்கு பாகுபாடே இல்லை. அப்போ அவர்களிடம் முன்பு இருந்த எல்லா மந்தத்தனத்தையும் போக்கி தேவியை போல அவர்களை ஆக்கி இந்திரன் முதலான தேவர்களாலும் போற்ற பெற்ற ஒரு நிலையை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு மூக்க கவி சொல்றார். அப்போ தேவியின் கடாட்சத்தை பெற்றால் அறிவாளி அறிவில்லாத ஊமை அப்படிங்கிற பாகுபாடே இல்லை. அப்ப கைகளை கூப்பும் போது அது எப்படி இருக்கான்? தாமரை மொட்டு போல. நீங்க கைகளை கூப்பி பாருங்க, அப்படி தாமரை மொட்டு போல இருக்கும். திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார், நீ கையை கூப்பி தலையை தாழ்த்தி பகவானை நோக்கி வணங்கினா போறோம், அவர் அது ஒரு புண்டரீக்கம் மாதிரி தோற்றம் அளிக்குமா. புண்டரீக்கம்னா தாமரை. அப்போ அது கிருத் புண்டரீக்கம் அப்படின்னு அனுப்பாலாம். ஏன்னா நம்மளுடைய இதுக்கு நேரம் வச்சு கைகளை கூப்பி பகவானை நம்ம நமஸ்காரம் பண்ணும் போது அந்த தாமரை மலர்கள் மாதிரி கிருத் புண்டரீக்கம் மாதிரி காட்சி அளிக்குமா. அப்போ பகவான் மனசு இறங்கி நம்மளோட மனசுக்குள்ள வந்துருவாராம். ஏன்னா அவருக்கு இந்த கிருத் புண்டரீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச இடம் பகவானுக்கு. அப்போ சிவபெருமான் அந்த கைகளை கூப்பி வணங்கும் போது நம்ம மனசுக்குள்ள வந்துடுவா அப்படின்னு அவர் சொல்லுவார். மாணிக்க வாசகர் சிரம் குவிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கைகளை குவிந்து அவர்கள் மனசுக்குள்ளேயே இருந்துருவாளாம்.
அப்பேற்பட்டவர். அப்போ அந்த கைகள் அது தாமரை மொட்டு போல் கைகள் காணப்படும். அது என்ன சொல்லலாம், கிரீடங்களுக்கு மேல கைகளை கூப்பி வணங்குவதற்காக தலையில சூடிக்கொள்ளும் சூடாமணி போன்றும் தோற்றமளிக்கும் அப்படின்னு சொல்றார். இவர் மூக கவி தன்னோட கவித்துவத்தை அதில் வெளிப்படுத்துறார். 59வது ஸ்லோகம். பிரதீச்சீம் பஷ்யாமக பிரகட ருச்சி நீவாரகமணீச்ச பிரபாச த்ரிஷீனாம் பிரதலித ஷடாதார கமலாம் சரந்தீம் சௌஷும்னே பதிபரதேந்து பிரவிகல சுதாத்ராம் காமாட்சி பரிணத பரஞ்சோதிருதயாம் பிரதீச்சீம் பஷ்யாமக பிரகடருச்சி நீவாரகமணீம் பிரபாசத்ரிஷீனாம் பிரதலித ஷடாதார கமலாம் சரந்தி சௌஷும்னே பதிபரதேந்து பிரவிகல சுதாத்ராம் காமாட்சி பரிணத பரஞ்சோதிருதயாம். என்ன சொல்ற, இல்ல மிகச்சிறந்த ஒளி பொருந்தியதா ஏது நீவாரம் அப்படிங்கிற காட்டு நெல்லினோட மணிகள் அப்படியே ஒளி பொருந்தியதாக இருக்குமா. அந்த காந்தியை தோற்கடிக்க கூடியதாக அந்த காந்தி அம்பாளோட அந்த காந்திகளுக்கு முன்னால அது மங்கி போயிடுமா. இன்னொன்னு என்ன சொல்றார், அஸ்தமன திசை. அஸ்தமன திசை இது மேற்கு திசை போலவும் 6 ஆதாரங்கள் அங்க தாமரை. நம்மளுடைய உடல்ல 6 ஆதாரங்கள் பார்த்துக்கோம் இல்லையா. கீழேந்து இருக்கு, மேல இங்க வரைக்கும் இருக்கு, ஆக்ஞா வரைக்கும், 7வது சகஸ்ராரம். இப்போ இந்த 6 ஆதாரங்கள் நம்ம உடல்ல இருக்கு. 6 ஆதாரங்கள் கீழே எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லிட்டே வரும். 6 ஆதாரங்கள் விசுத்தி ஆக்ஞா வரைக்கும் கொண்டு வரும் கடைசியில. இப்போ குண்டலினி சக்தி எழுப்பி என்ன பண்ணுவாளாம், அந்த சுஷும்னா நாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுல அந்த நாடி வழியா மெதுவா மேல அப்படி எழுப்பிண்டே போய் இந்த ஆக்ஞால கொண்டு நிலை நிறுத்தி அங்கேருந்து சகசிராரத்துக்கு போயிடுவாளாம். இந்த சகசிராரத்துல அம்பாள் காமேஸ்வரர் காமேஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அப்போ இந்த 6 ஆதாரங்களை சூரியனை போல நன்றாக மலரச் செய்து சுஷும்னா நாடியின் வழியாக செல்வதாகவும், அப்புறம் எங்க போறது, பரமபதம், இது மேல சகசிராரம். அந்த பரமபதம் அங்க என்ன எங்க இருக்காங்க, சகசிராரத்துல சந்திரனா பூரண சந்திரனா இருக்கலாம். அங்கேருந்து என்ன பண்ணுமா, அமிர்த தாரை அப்படியே அந்த சுஷும்னா நாடி வழியா அப்படியே கீழே இறங்குமா. திருப்பி அங்கேருந்து அவ மெதுவா இறக்கி கொண்டு திருப்பி குண்டலினி சக்திய மூலாதாரத்துல அப்படியே ஒரு சின்ன ஒரு சுற்று பாம்பு, 3 சுற்று சின்ன பாம்பு போல சுருண்டு படுத்துருமா. அப்படிப்பட்ட அந்த நாடியின் சுஷும்னா நாடியின் வழியாக செல்வதாகவும், பரமபதம் என்கிற சந்திரனிடமிருந்து பெருகி வழியும் அமிர்தத்தால் நனைந்ததாகவும், நன்றாக முதிர்ந்த பரம் ஜோதி அதோட உதயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். பரிணத பரஞ்சோதி ருதயாம் அப்படிங்கிறார். அப்படி விளங்கும் காமாட்சியை நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார் மூக்கர். இப்போ சூரியன் இதுல என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க, எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளது. சூரியன், அடுத்தது சந்திரன், அஸ்தமன திசை சொல்றார், அடுத்தது உதய பருவம், அப்புறம் சுஷும்னையில செல்லக்கூடிய சூஷ்மதை, அப்புறம் ஒளியின் பரப்பு. இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பட்ட பொருட்களோடு அம்பாளை ஒப்புமை சொல்லி ஒப்பற்றதாக இருக்கின்றாள் அப்படிங்கிறார். அப்பேற்பட்டவளாக அம்பாள் விளங்குகின்றாள் அப்படின்னு சொல்றார். அப்போ நீவாரம் அப்படிங்கிற காட்டு நெல்லோட மணியோட காந்தி அந்த ஒளியை தோற்கடிக்க கூடியதாகவும்,
6 ஆதார கமலங்களையும் ஊடுருவி சுஷும்னை நாடி வழியாக மேல் நோக்கி செல்லும் பதமாகியதும் சகஸ்ரார கமலத்தில் இருந்து பெருகுகிற அமுதத்தால் நனைந்ததுமான அந்த பர ஒளி உதயமாக பரிணாமம் அடைந்த குண்டலினி சக்தியாக காமாட்சியை என்ன சொல்றார்? பரஞ்சோதி, பரந்தாம அப்படிங்கிறதாக கண்டு கொள்வதற்கு தேவி நமக்கு அருள் பண்ணணும். நான் அப்படிப்பட்டவளாக கண்டு கொண்டேன், காமாட்சியை கண்டு கொண்டோம் அப்படிங்கிறார் புதிய மூக கவி. எல்லாம் முரணுக்கு முரணா சொல்லி ஒப்பற்றவளாக இருக்கின்றாள், அப்பேற்பட்டவள் அப்படிங்கிறா. நம்ம அந்த குண்டலி சக்தியெல்லாம் எழுப்பிலாம் கொண்டு போனா அதெல்லாம் ரொம்ப அத ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அவர்களுக்குத்தான் அதெல்லாம் சாத்தியமாகும். எல்லாராலையும் அது முடியவே முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு நிலையில நம்மளால அதை இது பண்ண முடியலன்னா வேற விதமான விளைவுகளை அது ஏற்படுத்தும். அதனால அம்பாளோட பாத கமலங்கள்ல நம்ம சரண் புகுந்து அவளோட அடி பணிந்து நாம எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமே தவிர இந்த மாதிரி சில பரீட்சைகள்லாம் நம்ம செய்து பார்க்க கூடாது. எல்லாருக்கும் அது சாத்தியமும் இல்லை. அது அடுத்தது 60வது ஸ்லோகம். ஜம்பாராதி பிரபிருதி முகுடீஹி பாதயோ பீடயந்தி கும்பான் வாசாம் கவிஜன கிருதான் ஸ்வைரமாராமயந்தி சம்பாலக்ஷ்மி மணிகணருச்சா பாடலை பிராபயந்தி கம்பாதீரே கவி பரீட்சதாம் ஜ்ரும்பதே பாக்யசீமா. ஜம்பாராதி பிரபிருதி முகுடீஹி பாதயோ பீடயந்தி கும்பான் வாசாம் கவிஜன கிருதான் ஸ்வைரமாராமயந்தி சம்பாலக்ஷ்மி மணிகணருச்சா பாடலை பிராபயந்தி கம்பாதீரே கவி பரீட்சதாம் ஜ்ரும்பதே பாக்யசீமா. ஜம்பாசுரனை அழித்தவர் தேவேந்திரன். நிறைய அசுரர்கள், தேவர்களுக்கு எதிரி யாரு? அசுரர்கள். அது தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன். தேவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தோடனே தேவேந்திரனை போய் சரணடைவா. தேவேந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவாட்ட போய் சரணடைஞ்சு ஏதாவது ஒரு உபாயத்தை வாங்கி போர் பண்ணி அசுரர்கள் எல்லாம் அழிச்சு தேவர்களை சுத்தமா வச்சுக்கணும். ராஜானா அதான வேலை இல்லையா? ஒரு நாட்டுல ராஜானா குடிமக்களை காப்பாத்துறதுக்கு அவன் தான் போர் எடுத்து போனோம். அடுத்த நாட்டு மேல போர் எடுத்து போய் மக்களை காப்பாற்றணும். அப்போ தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான தேவேந்திரன் இந்த ஜம்பாசுரனை அழித்தவன். அப்போ அந்த மகுடங்களை பாதங்கள், அந்த தேவேந்திரன் முதலானவர்களின் மகுடங்களை தன்னுடைய பாதங்கள் இரண்டிற்கும் அடிநிலையாக, அதாவது அந்த முடிகள் மேல, கிரீடங்களின் முடிகள் மேல அம்பாள் பாதம் அமைஞ்சிருக்குங்கிற அதை பீடங்களாக செய்து கொண்டு கவிகள், கவிகள் ஜனங்கள் தான், நம்ம தான் கவிகள். எத்தனை பேர் இருக்கு? அந்த மூக்கர் பார்க்கிறோம், கம்பர், காளிதாசர், எத்தனை கவிகள் பார்க்கிறோம் இல்லையா? அந்த கவிகள் அப்படிங்கிற ஜனங்களால இயற்றப்பட்ட அந்த வாக்குகள், இந்த கவிகள், அது எப்படி இருக்கான்னா செழித்த சோலையா இருக்கான். அப்ப அவளோட வாக்குகளோட மகிமை எப்படி பாருங்கோ. செழித்த சோலைகளில் எப்படி இருக்காளாம் அம்பாள், இஷ்டப்பட்டு அதுலயே உலாவராளாம் அம்பாள். அந்த சோலைகளில் உலாவிக்கொண்டு தான் அணிந்துள்ள அணிகளில் உள்ள மணிகள், எங்க பாதத்துல ஒரு இதை போட்டுட்டால அதுல மணி சப்தங்கள் எழுப்பும் இல்லையா? அதனால எழுந்த செவ் ஒளிகள் அந்த பாடலில் பூக்கள்ல மின்னல் கொடி போல அந்த ஒளி காந்தி அது எங்க இருக்கான்? கம்பா நதி கரையில என்றும் இருப்பதாக. ஏன்னா அம்பாள் கம்பா நதி தீரத்தை, கம்பா நதியை தன்னோட தோழியா கொண்டு அங்கே உலாவின் இருக்கா. தன்னுடைய இளமை பருவத்தை எல்லாம் அங்கே கழித்தவள். சிறு வீடுகள் கட்டி மகிழ்ந்து அங்கே பாலை பருவம் முதல் அங்கேயே இருப்பவள். அதனால கம்பா தீரத்தில இருப்பதாக செய்து கொண்டு இந்த கவிகள்லாம் பாட்டுக்கள், சங்கங்கள், கவி சங்கம் சொல்லுவா இல்லையா? அந்த சங்கங்களுக்கு சமூகங்களுக்கு உரிய செல்வம் அது கவி செல்வம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிற மாதிரி. அது என்னது?
கவிச்செல்வம். இப்ப அந்த செல்வத்தின் பேர் எல்லை. எல்லை எப்படி பாக்கியமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இப்ப பாத பீடங்களாகும் பெருமையை தேவர்களின் திருமுடிகளுக்கு எங்க கொடுறா? திருவடிகளாலே, தன்னுடைய திருவடிகளாலே அவளுக்கு அந்த பெருமையை கொடுக்கிறாளாம். பாத பீடமாகும் பெருமையை அம்பாள் கொடுத்து கொண்டு தன்னோட வடிவ அழகு, அம்பாளோட அழகை பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த வடிவ அழகால கவிகளோட பாடல்களுக்கு எல்லாம் அழகுக்கு அணி சேர்ப்பதாக, அழகு சேர்ப்பதாக தான் அணிந்துள்ள அணிகளின் சோபை, அந்த அணிகளோட ஒளி, அந்த பாடலி பூக்கள் சிவந்த நிறத்துல இருக்கும் அந்த நிறம் மாதிரி கம்பா நதி தீரத்தையே பேர் எழில் வாய்ந்ததாக செய்து கொண்டு அம்பாள் அங்கே உலாவின் இருக்காங்கிறார். இப்படி விளங்குகின்றாள் அப்படின்ட்டு கவிகள்லாம் கூடி அங்க பாட்டு பாடி கொண்டாடுறாளாம். அம்பாள் அவளுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு மூக கவி சொல்ற அம்பாளோட அழக. அப்ப ஜம்பாசுரனின் எதிரி இந்திரன் அப்போ தேவர்களோட திருமுடிகளை எல்லாம் தன்னுடைய திருவடி கீழ் வைக்கும் பீடமாக்கி கவிகள் இயற்றிய வாக்குகள் அப்படிங்கிறத சோலைகளாக்கி மரங்கள் மீது மின்னல் ஒளியை தன்னுடைய கால் ரத்ன ஆபரண ஒளியால அதையும் அடைவித்து கவிகளின் சங்கங்களுக்குரிய மிகச்சிறந்த பாக்கியமாக செல்வத்தோடு பேர் எல்லையாக அம்பாள் விளங்குகின்றாள் அப்படிங்கிறார். அப்போ கவிதைகள் தேவி நடனமாடும் அரங்கம். இப்போ கவிகள் எல்லா கம்பா நதிக்கரையில ஒன்று கூடி சங்கம் அமைத்து அங்க அம்பாளை பத்தி பாடி கொண்டாடுகிறார்களாம். அம்பாள் அவர்கள் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்கின்றாள் அப்படின்னு மூக கவி சொல்றார். நாமும் அம்பாளை அந்த மாதிரியே தியானம் பண்ணிட்டு அவளோட திருவடிக்கீழ் சரண் புகுவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.